திருவிழாவின் உச்சக்கட்ட நிகழ்வான கள்ளழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய சுப நிகழ்வு இன்று அதிகாலை சீரும் சிறப்புமா நடந்து முடிஞ்சு. மாண்டுக முனிவருக்கு சாப விமோசனம் கொடுக்கறதுக்காகவும் ஆண்டாள் சூடி தந்த மாலை அன்போட வாங்கிக்கிறதுக்காகவும் தங்க பல்லக்கில் கள்ளழகர் மதுரை நோக்கி வரக்கூடிய சுப நிகழ்வோட இன்னைக்கு அதிகாலை கள்ளழகர் பச்சை பட்டுடுத்தி ஆற்றில் இறங்கிய சுப நிகழ்வு பக்தர்கள் சந்தோஷப்பட நல்லபடியா அரங்கேறி முடிஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாம கள்ளழகர் உடுத்தக்கூடிய ஒவ்வொரு வண்ணத்துக்கும் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செயல்பாடு இருக்கு. அந்த வகையில பார்த்தீங்கன்னா பச்சை நிறம் கள்ளழகர் உடுத்தி வந்தால் அன்றைய வருடம் முழுமையா ரொம்ப செழிப்பான ஒரு வருடமா அமையும்னோ, அதே நேரத்தில் சிவப்பு நிற பட்டுடுத்தி கள்ளழகர் இறங்கினா ஆற்றில் இறங்கினா அன்றைய வருடம் முழுமையாவே அமைதி இல்லாம ஒரு செழுமை இல்லாம இருக்கும்னோ, அதே நேரத்தில் வெள்ளை மற்றும் மஞ்சள் கலந்த பட்டுடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கினா அந்த வருடம் ஒரு இடைப்பட்ட காலம் சந்தோஷம் வருத்தம் மாறி மாறி வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும், அதே நேரத்தில் மஞ்சள் நிற பட்டுடுத்தி கள்ளழகர் இறங்கினா அன்றைய வருடம் முழுவதும் மங்களகரமான ஒரு வருடம் அமையும் சொல்லி தான் காலங்காலமாக இந்த செயல்பாடு தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இந்த வருடம் கள்ளழகர் என்ன பட்டுடுத்தி இறங்குவார்னு எல்லாம் ஆர்வமாக இருந்தப்ப பச்சை நிற பட்டுடுத்தி கள்ளழகர் ஆற்றில் இறங்கியிருக்காரு. அதனால ரொம்பவே பக்தர்கள் சந்தோஷமா இருக்காங்க. ஏன்னா இந்த வருடம் முழுமையா செழிப்பா இருக்கக்கூடியது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குறிக்குது. கடந்த வருடமும் கள்ளழகர் பச்சை நிற பட்டுடுத்தி தான் இறங்கினாருங்கிறது குறிப்பிடத்தக்க ஒன்று. மீண்டும் ஒரு தகவலுடன்